ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் கிட்ட கடல் வழியாக நடந்து வந்ததும் இயேசுவை பார்த்த உடனே பேதுரு சந்தேகப்பட்டு, நீங்கள் தானா உண்மையிலேயே, நீங்களாக இருந்தால் என்னையும் கடலில் நடக்க வைங்கன்னு கேட்டது பற்றின சம்பவம் நம்ம பைபிளில் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. முதலாவது விஷயம், பேதுரு தானும் கடலில் நடக்கணும்னு ஆசைப்பட்டது கடல் அமைதியாக இருந்த ஒரு சிச்சுவேஷனில் கிடையாது. கடல் கொந்தளிச்சிட்டு காற்றெல்லாம் அடித்து அலையெல்லாம் பெருசாக வந்துட்டு இருந்தப்போ தான் பேதுரு கடல் வழியாக நடந்து இயேசு பக்கத்தில் போகணுன்னு ஆசைப்படுறாரு. கூட இருந்த சீடர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, இறங்காத, பயப்படுத்தியிருப்பாங்க. இறங்குனேன்னா கடலுக்குள்ளே மூழ்கிடுவேன்னு பயம் கூட படுத்திருக்கலாம். ஆனாலும் அந்த பிரச்சனைக்கு மத்தியிலையும் இயேசு கிட்ட போகிறதுக்கு துணிஞ்சு இறங்கினாரு. இன்னைக்கு நம்மளோட லைஃப்பில், உங்களோட லைஃப்பில் லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, இந்த கடல் கொந்தளிப்பு மாதிரி அநேகம் காற்று மழையும் பிரச்சனைகளாக வந்துட்டுருக்கே, எங்கே போகணும்னு யோசித்து தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போகிறதுக்கு துணிஞ்சு இறங்குங்க. 2வது விஷயம், பேதுரு நடக்கணும்னு தைரியமாக முடிவெடுத்து துணிஞ்சு இறங்கிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா அவர் மூழ்கி போகிறாரு. ஏன் மூழ்கி போனாருன்னா, ஒரு நிமிஷம் அவருடைய மனசில் வந்த ஒரு தாட்டாக இருக்கலாம், நான் எப்படி கடலில் நடக்கிறேன், என்னால் நடந்து இயேசப்பா கிட்ட போயிட முடியுமா, இவ்வளோ கொந்தளிப்பாக இருக்கே அப்படின்னு கூட அவர் யோசிச்சிருக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு வாசிக்கிறோம். பேதுருவை அழைச்சது ஒரு மனுஷன் கிடையாது, இயேசு கிறிஸ்து. அதனால பேதுரு சந்தேகப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் நம்ம லைஃப்லையும் சில டைம் நம்ம பண்ணுற தப்பு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து கூட போகணுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் கூட சந்தேகப்பட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. சந்தேகப்பட்டாலே நம்ம மூழ்க துவங்கிடுவோம். அதனால இனிமே உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த மனுஷனையும் நம்பாமல் கண்ணை மூடிட்டு இயேசு கிறிஸ்து பின்னாடியே போங்க. அவர் அழைச்சிருக்காருன்னா அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி நடத்தணும்னு. அதனால் இனி விசுவாசத்தில் எந்த சந்தேகமும் இல்லாமல் முன்னாடி போங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், கைவிட மாட்டார்.